ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாம் மேம்படுவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையில் ஏசப்பா அவர் நல்ல வார்த்தையை சொல்லி உங்களை ப்ளஸ் பண்ண விரும்புகிறாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் ரொம்ப அழகாக இங்கே எழுதுகிறார் பாருங்களேன். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு எழுதுகிறார். ரெண்டு கருத்தை சொல்கிறார். முதல்ல தீமையை விட்டு விலகணும், ரெண்டாவது நன்மை செய்யணும், மூன்றாவது சமாதானத்தை தேடணும், நான்காவது அதை தொடர்ந்து கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 காரியத்தை இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி வைக்க ஆசைப்படுறார். முதல்ல தீமையை விட்டு விலகணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு வேதத்தில் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? தீமையை விட்டு விலகிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம். இதெல்லாம் ஒரே நாளாக வராது. டே பை டே ப்ராசஸ். ஒரு அச்சீப்பு நிறைவேறும்படி பிரயாசப்படு அப்படின்னு சபையை உற்சாகப்படுத்துகிறார். அப்போ தேவ சமூகத்தில் தீமையை விட்டு ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும் போது ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு 5 minutes காலை எழும்பின உடனே அமைதியை எழுந்து உட்காந்து கிளியர் ஆகி, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நடத்தி போகிறீங்களே முக்க ஸ்தோத்திரம், இந்த நாள் முழுவதும் தீமையை விட்டு விலக எனக்கு கிருபை தாங்க, ரெண்டாவது நன்மை செய்ய கிருபை தாங்க, மூன்றாவது சமாதானத்தை தேட கிருபை தாங்க, நான்காவது அதை தொடர்ந்து கொள்ள கிருபை தாங்க அப்படின்னு நீங்கள் தேவ சமூகத்தில் எடுத்த உடனே காலையிலே நீங்கள் ஆண்ட சமூகத்தில் ஆஜராயிட்டிங்கன்னா அந்த நாள் முழுவதும் ரொம்ப சமாதானத்தோடு உங்களை நடத்துவார். இன்றைக்கி நம்ம ஏன் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷர்டாக இருக்குதுல்ல, உலகம் எல்லாம் பார்த்திங்கன்னா பரபரப்பாக இன்றைக்கி ஆயிடுச்சு உலகம். ஏன்னா we are not giving importance to the Holy Spirit. More than that we give importance to other things. எல்லாத்துக்கும் அப்படியே காலையில் எழுந்த உடனே நீங்கள் பரபரப்பான நியூஸை ஃபோனை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப டவுன் ஆயிரும். அப்படியே இதெல்லாம் ரொம்ப போராட்டம் நிறைஞ்ச உலகம். டே பை டே வி ஃபேஸ் மெனி சிச்சுவேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், எல்லாம் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு காலை எழுந்த உடனே அமைதியாக என் சமூகத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes எழும்பின உடனே உங்கள் ஃபோனை அலாரத்தை டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தேவ சமூகத்தில் உட்காந்து, அப்பா இந்த நாள் முழு நடத்த போகிறீங்க நமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய காலையிலே அவர் வெல்கம் பண்ணிட்டிங்கன்னா, பாஸ்டர் பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, வாக்கிங் வித் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் படிச்சிங்கன்னா ஸ்கூல் முடித்து வந்த உடனே கடகடன்னு அவர் ரூம் ஓடி வரோம். அவங்க வீட்டில் எல்லோரும் கூப்பிட்டாலும் நான் போயிட்டு ஆவியானவரோடு இணைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கடன்னு ஓடிடுவாரோம். கடகடன்னு ஓடிட்டு ஒரு டோரை லாக் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாராம், ஆவியானவரே நான் வந்துட்டேன். காலையில் எழுமணுன்னு சொல்லுவாராம், பரிசுத்தாவியானவரே நான் வந்துட்டேன். எங்கேயா போகும்போது சொல்லுவாரான், நான் இங்கே போகிறேன் ஆண்டவரே. அப்போ அந்த ஒரு டெய்லி கன்வர்சேஷன் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் எழும்புறீங்க, நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எழும்பும்போது குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் டெல்லிங் தட் நீங்களும் ஆவியானவரும் கனெக்ஷனில் இருக்கிறீங்க. நீங்கள் அவரோட பேசணும். அவரோட நீங்கள் பேசும்போது அவர் உங்களோட பேசுவார். அப்போ தீமையை விட்டு விலக கிருபை தாங்க, நன்மை செய்ய கிருபை தாங்க, சமாதானத்தை தேட கிருபை தாங்க. அப்படி காலையிலே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அந்த நாள் முழுவதும் ரொம்ப சமாதானமாக அது நடத்துவார். அப்படியே உங்களை ஆஸ்வதிக்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய சமாதானத்தால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை நிரப்புவார் என்று ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.